வணக்கம். இன்னைக்கு வீடியோல 18 வருஷத்துக்கு பிறகு கடவுள் நம்மளோட கஷ்டத்தையும் கவலையையும் சரி செய்வதற்கு ஒரு அற்புதமான 4 கிரகங்கள் சேரும் ஒரு அற்புத நாளை நமக்கு தந்திருக்கார். நம்மளோட வாழ்க்கையில பிரதானமா இருக்கக்கூடிய முக்கியமா இருக்கக்கூடிய 3 சிக்கல்களை சரி செய்வதற்கு தான் இந்த கிரக சேர்க்கை வருது. இன்னைக்கு பிரதானமா இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாருக்கும் என்னவோ அந்த 3ஐயும் சரி செய்வதற்கு கடவுள் கண் திறந்து பார்த்துட்டார்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த 4 கிரக சேர்க்கை எது, என்னைக்கு, அன்னைக்கு என்ன செய்யணும், எந்த சிக்கல்கள் நமக்கு சரியாகும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். எந்த ராசிக்கு அப்படிங்கறதையும் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த சேனலை நான் ஏற்கனவே பார்த்தேன், ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. புதுசா பார்க்கறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சுங்க. நம்ம போடக்கூடிய நிறைய வீடியோக்கள் அப்பதான் உங்களுக்கு மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். அது ஆன்மீக கேள்வி பதில்களா இருக்கலாம், அல்லது ஆலயத்தின் திருவிழாக்கள், ராசி பலன்கள், அரிய கிரக சேர்க்கைகள், அற்புதமான நட்சத்திர பலன்கள், ராசி பலன்கள் போன்ற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு தவறாமல் வருவதற்கு நீங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்து வச்சிடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது உங்களை போல பல நபர்களுக்கு யூடியூப் தானாக போய் ரெக்கமெண்ட் பண்ணும். அப்ப அவர்களும் பார்த்து பலன் பெற முடியும். அதே போல் நீங்க இந்த வீடியோவை நேரடியா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப், உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இதெல்லாம் வைக்கணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற மற்ற சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்களை ஷேர் பண்ணணும்னாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக நீங்க ஷேர் பண்ணியும் எல்லோருக்கும் சப்போர்ட் பண்ண முடியும். தனுசு ராசிக்கு தான் இந்த 4 கிரக சேர்க்கையை பத்தி பார்க்க போறோம். ஒவ்வொரு மனிதனோட வாழ்க்கையிலும் தொழில் வியாபாரத்துல வளர்ச்சி இல்லாத நிலைமை, உங்களோட வேலை இல்லாத நிலைமை, வேலையில் முன்னேற்றம் இல்லை, வேலையில டென்ஷன், டிப்ரெஷன், தீர்க்க முடியாத கடன்ல பெரிய பாதிப்பு, பொருளாதாரத்துல பெரிய மந்த நிலைமையில இருக்கும், திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருக்கும், நியாயமாக வர வேண்டிய சொத்துகள், பொருள் போன்றவை எனக்கு சரியா வரல, நான் எப்பவுமே ஏமாற்றத்தை மட்டுமே சந்திக்கிறேன், நான் பலரை நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம் போன்ற சிக்கல்களை சரி செய்வதற்கு கடவுள் உங்களோட கோரிக்கையை ஏற்று ஒரு அற்புதமான நாளை உங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். அந்த நாள் என்னைக்கு அப்படின்னா செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான். அன்னைக்கு 4 கிரகம் சேருதுன்னுமே. என்னென்ன கிரகங்கள்னா, உங்க ராசிநாதனான குரு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான கும்ப ராசியை பார்க்கிறார். அடுத்தது அந்த கும்ப ராசியில் ஏற்கனவே ராகு இருக்கிறார். கும்ப ராசி என்பது சனியின் வீடு. அங்கே செப்டம்பர் 7ஆம் தேதி சந்திரனும் இணைவு பெறுகிறார். அப்ப சந்திரன், சனி, ராகு, குருவின் தொடர்பு ஏற்படும் இந்த நாள் உங்க வாழ்க்கையில் திரும்ப கிடைக்காத ஒரு உன்னதமான நாள். ஏன்னா 18 வருடத்திற்கு பிறகு இது வந்தாலும் மீண்டும் உங்களோட ஆயுட்காலத்தில் இந்த கிரக சேர்க்கை வராது. ஏன்னா ஒருவேளை ராகு சந்திரன் கும்பத்தில் இணைந்தாலும் குருவின் பார்வை அந்த நாளில் கிடைக்காது. அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு அரிய கிரக சேர்க்கை வரும் நாளை நம்ம சிறப்பா பயன்படுத்தணும். நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், எத்தனையோ கிரக சேர்க்கையை பார்த்தோம், எத்தனையோ ராசி பலனை பார்த்தோம், எத்தனையோ பரிகாரங்கள் செஞ்சோம், வழிபாடு செஞ்சோம், நடக்கல, இது மட்டுமா நடக்க போகுது? அவங்களுக்கெல்லாம் நான் ஒரே ஒரு விஷயம்தான் சொல்றேன். எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையே நம்ம நம்பிக்கையில தான் இயங்குது. அடுத்த நாள் என்ன நடக்கும்னு எந்த கேரண்டியும் இல்லை. ஆனால் நம்ம வெற்றி அடைஞ்சிடுவோம், நம்ம சரித்திரம் படைச்சிடுவோம், நம்ம சிக்கல்ல இருந்து வெளியில் வந்துடுவோம், நம்மளை ஏமாத்தினவங்க கிட்ட இருந்தெல்லாம் நம்ம தப்பித்து விடுவோம், அந்த ஏமாற்றத்தை சரி செஞ்சிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இந்த உலகம் இன்னைக்கும் இயங்குது. அப்ப கண்டிப்பாக என்னோட சிக்கல் இந்த விஷயத்தில் நீங்கும் அப்படின்னு நம்புனீங்கன்னா தான் இந்த வீடியோவை நீங்க தொடர்ந்து பார்க்கணும். எதனால அப்படின்னா, நான் என்னதான் கிரக சேர்க்கைகளை சொன்னாலும் நீங்க நம்பிக்கையாக அதை செய்யாத பொழுது, நம்பிக்கையா ஒரு மருந்து மாத்திரையே சாப்பிடலினா கூட அது எவ்வளவு பெரிய பிரபல மருத்துவரா இருந்தாலும் சரி, மருத்துவமனையா இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யும் ட்ரீட்மெண்ட் வேலை செய்யாதுன்னு சொல்லுவாங்க. அதே போலதான் நான் என்ன கிரக சேர்க்கையை எவ்வளவு லாஜிக்கா நான் செக் பண்ணி உங்களுக்கு சொன்னாலும் நீங்க அதை நம்பி அதை நீங்க செய்யாத பொழுது அது உங்களுக்கு பலன் தராது. அப்ப நம்பிக்கையோடு என் வாழ்க்கையில் என்னுடைய சிக்கலை நிச்சயமாக இந்த வீடியோ தீர்க்கும். ஏன்னா கடவுள் காரண காரியம் இல்லாமல் எதையுமே செய்யறதில்லை. லட்சக்கணக்கான வீடியோ ஒரு நாளைக்கு யூடியூப்ல வருது. ஆனா இந்த வீடியோவை கடவுள் ஏன் உங்க பார்வைக்கு கொண்டுட்டு வரார்? அப்போ உங்களோட சிக்கலை தீர்க்கணும்னு கடவுள் முடிவு பண்ணிட்டார். அதற்கான வாய்ப்பை தரும் விதமாக தான் இந்த வீடியோவையும் நீங்க பாக்குறீங்க. அப்ப கண்டிப்பாக நீங்க இதை சரியாக பின்பற்றுங்க. உங்களோட வாழ்க்கையில் நான் சொல்லக்கூடிய 3 சிக்கல்கள் உறுதியாக தீரும். நீங்க தனுசு ராசியில மூல நட்சத்திரம், புராட நட்சத்திரம் அல்லது உத்திராட நட்சத்திரம் எதுல பிறந்திருந்தாலும் இந்த 3 விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. ஒண்ணு, உங்களோட தீராத கடன் தீரப்போகுது.
ரெண்டாவது, தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லாத நிலைமை, வேலையில் நிரந்தரம் இல்லை அல்லது வேலை இல்லை, என்னிடம் இருந்த சொத்துகள் பறி போயிடுச்சு அல்லது ஜாமீன் கேரண்டி போட்டு சிக்கல்ல நான் சிக்கிக்கிட்டேன், எனக்கு முறையாக வர வேண்டிய சொத்தோ பதவியோ வரல அப்படின்னாலும் வரும். அடுத்தது, உங்களோட நீண்ட கால ஆசையான திருமண தடை நீக்குவது. திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல், கணவன் மனைவியிடையே இருந்த கருத்து வேறுபாடு, முதல் திருமணம் ஏதோ ஒரு காரணத்துல ரத்தானவர்களுக்கு இரண்டாவது திருமணத்திற்கான அருமையான வரனை அமைத்து தருவது, நீதிமன்றத்தில் விவாகரத்து வழக்கு நடக்குதுன்னா அது உங்களுக்கு சாதகமாக முடிவடைவது. இந்த 3 முக்கியமான விஷயங்கள் தான் இந்த கிரக சேர்க்கையில் உங்களுக்கு சரியாகும். ராகு, குரு, சனி, சந்திரன், இந்த கிரக தொடர்பு தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களின் வாழ்க்கையில் நான் சொன்ன விஷயங்களை சரி செய்து தரும். அப்ப இந்த 3 பிரச்சனைகளை சரி செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? என்னைக்கு செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த அரிய கிரக சேர்க்கை வருது. அன்னைக்கு பௌர்ணமி தினமாகவும் இருக்கும். இந்த நாள் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, திருமண தடையால் பாதிக்கப்பட்டவர்கள் திருமண வாழ்க்கையில் நான் முன்ன சொன்ன விஷயங்கள்ல பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பரிகாரம்னா, சுயம்வர கலா பார்வதி ஹோமத்துல அன்னைக்கு கலந்துக்கணும். நாம் பெரிய அளவுல பொருளாதாரத்துல நல்ல நிலைமையில இருக்குன்னா அன்னைக்கு தனிப்பட்ட முறையில இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தையும் நீங்க செஞ்சுக்கலாம். இதை எங்க செய்யணும் அப்படின்னா, 12 ராசிக்குமே கலத்திரம்னு சொல்லக்கூடிய கல்யாணத்தை குறிக்கக்கூடிய கிரகம்னா அது சுக்கிரன். கடவுளில் தாய் மகாலட்சுமி தான் சுக்கிரனோட அதிபதி. அப்ப சுக்கிரனான மகாலட்சுமியின் ஆலயத்தில் இந்த ஹோமத்தை செய்வது நல்லது. அதிலும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி தனுசு ராசிக்கு யாரு? சுக்கிரன். அதன் அதிபதி மகாலட்சுமி. அப்ப தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களோட லாபம், ஆசைகள், உங்களோட எண்ணங்கள், விருப்பங்கள் எது நடக்கணும்னாலும் நீங்கள் தாய் மகாலட்சுமியை மனதார பிரார்த்தனை செய்ய வேண்டும். செஞ்சுட்டு தொடங்கும் எந்த விஷயமும் உங்களுக்கு வெற்றி அடையும், உறுதியான மாற்றத்தை, உறுதியான வளர்ச்சியை தரும். அப்ப திருமண தடைக்கான பரிகாரத்தை மகாலட்சுமியின் ஆலயத்தில் செய்வது விசேஷம். அப்ப இந்த கிரக சேர்க்கையான செப்டம்பர் 7 விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை இந்த ஹோமம் எங்கே நடைபெறுது அப்படின்னா, உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில தான் இந்த ஹோமம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில் இந்த திருக்கோவிலுக்கு பெயர் வர காரணமே, கருவறையில அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் ஒன்றாக காட்சி தரக்கூடிய உலகின் முதல் ஆலயம். அப்ப நம்ம ஒரு ஹோமத்துல கலந்துக்கிறோம், இந்த ஆலயத்துக்கு போறோம்னாலே நவ கிரகங்களின் நல்லாசியும் அஷ்டலட்சுமியின் ஆசீர்வாதமும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். தனுசு ராசி தனுசு லக்னத்துக்கு நம்ம ஏற்கனவே சொன்னோம், லாபஸ்தானம், ஆசை நிறைவேறும் இடம். அப்ப இந்த ஆலயத்தில் அல்லது மகாலட்சுமியின் ஆலயத்தில் போய் நீங்க எந்த ஆசையை கேட்டாலும் அது உங்களுக்கு நடக்கும். அப்ப இந்த நாளில் நாம் செய்யும் பரிகாரமான சுயம்வர கலா பார்வதி ஹோமம் உங்களுக்கான திருமண தடை, திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல்கள் எதையுமே சரி செஞ்சு தரும். இந்த ஆலயம் எங்க இருக்குன்னா, சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கு. சேலம் சென்னை தேசிய நெடுஞ்சாலையில சேலத்திலிருந்து சென்னை நோக்கி போகும்போது 60 கிலோமீட்டர் தொலைவிலையும், சென்னையிலிருந்து வரும்போது கள்ளக்குறிச்சியை தாண்டி 30வது கிலோமீட்டர்ல இந்த தலைவாசல்கிற ஊர் அமைந்திருக்கிறது. இந்த ஆலயத்துக்கு இன்னொரு சிறப்பு, 52வது சக்தி பீடமாக பக்தர்களால் கருதப்படக்கூடிய உன்னதமான ஆலயம் இந்த உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில். இந்த திருக்கோவில்ல ஹோம குண்டம் எப்படி அமைப்பாங்கன்னா, அதில் ஒரு சிறப்பு இருக்கு. என்னன்னா, அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் கருவறையிலிருந்து பார்க்கிறபடி கருவறைக்கு எதிரில் ஹோம குண்டம் அமைச்சு அங்கேதான் சம்பந்தப்பட்ட நபர்களை அமர வைத்து இந்த ஹோமம் செய்யப்படும். அப்ப என்னன்னா, நம்மளையும் ஹோம குண்டத்தையும் அஷ்டலட்சுமியும் நவகிரகமும் பார்க்கும் பொழுது நமக்கு கிரக தோஷங்கள், தாரதோஷம், சர்ப்பதோஷம், நாகதோஷம், செவ்வாய் தோஷம், புணர்ப்பு தோஷம் போன்ற தோஷங்கள் முழுமையாக நீக்கப்படும். அதே போல உங்களோட ராசி அல்லது லக்னத்துல ராகுவோ அல்லது கேதுவோ இருக்கிறது, 7ஆம் இடம் அல்லது 8ஆம் இடத்தில் ராகு அல்லது கேது உங்க ஜாதகத்துல இருக்கிறது, குருவோடு ராகு சேர்ந்திருப்பது அல்லது கேது சேர்ந்திருப்பது, அதே போல் சுக்கிரனோடு ராகுவோ அல்லது கேதுவோ சேர்ந்து இருப்பது, சூரியன் செவ்வாய் சேர்க்கை அல்லது சூரியன் சுக்கிரன் சேர்க்கை, சனி ராகு அல்லது சனி கேது, இந்த காம்பினேஷன் உங்க ஜாதகத்தில் இருக்குன்னா கட்டாயமாக நீங்க இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது அவசியம். இந்த நாள்ல சந்திர கிரகணமும் நிகழுது. சந்திர கிரகணம் அன்னைக்கு இரவு நடக்குது. அன்னைக்கு காலையில தான் இந்த பரிகார ஹோமம் நடைபெற இருக்கிறது. இந்த சுயம்வர கலா பார்வதி ஹோமத்தை முதல்ல யாரு செஞ்சாங்க
அப்படின்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த ஹோமத்தை முதலில் செய்தது கடவுளில் தாய் பார்வதி தேவி தான் முதல்ல பரமேஸ்வரனான சிவபெருமானை திருமணம் செய்து கொள்வதற்காக செஞ்சாங்க. அவங்க பயன்படுத்திய அந்த மந்திரம் தான் இந்த ஹோமத்தில் மூல மந்திரமாக பின்பற்றப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களும் சித்தர்களும் திருமண தடைக்கு கடைசி பரிகாரமாகவும் 100% தீர்வை தரும் பரிகாரமாகவும் சொன்னதும் இந்த பரிகாரம் தான். இந்த பரிகாரம் செய்யும் அனைவருக்குமே திருமண தடை நீக்கப்படுது. இதுவரைக்கும் லட்சம் பேருக்கு மேல பலனை பெற்ற இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமம் உலக பிரசித்தி பெற்றது. உங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஹோமத்தில் கலந்து கொள்வது என்பதே நம்ம செஞ்ச பாக்கியம், நாம் செய்த புண்ணியம்னு நினைச்சுக்கலாம். அப்படிப்பட்ட பவர்ஃபுல்லான இந்த ஹோமத்துல கலந்து கொள்ள தவறாதீர்கள். எப்படிப்பட்ட தடையையும் நீக்கும். ஏற்கனவே நான் காளஹஸ்தி, திருப்பாம்புரம், திருமணஞ்சேரி, திருப்பைஞ்சிலி, திருக்கடையூர், ராமேஸ்வரம், கொடுமுடி, பவானி போன்ற இடங்கள்ல பரிகாரம் செஞ்சோம். வாழை மரத்துக்கு, ஆலமரத்துக்கு, அரச மரத்துக்கெல்லாம் தாலி கட்டி வெட்டணும், கட்டணும். ஆனா திருமணம் நடக்கலைன்னா இது எல்லாம் பொது பரிகாரங்கள். தனிப்பட்ட முறையில் சில விசேஷ கிரக அமைப்புகள், அதுவும் சந்திர கிரகணம் தொடங்குற அந்த நாள்ல அன்னைக்கு காலையில இந்த பரிகாரம் செய்யும் பொழுது பெரிய அளவிலான வெற்றி ஏன் தருன்னு சொல்றேன்னா, இந்த சந்திர கிரகணம், சூரிய கிரகணம் போன்ற நாட்கள்லாம் சித்தர்கள், யோகிகள், ஞானிகள், ஆன்றோர்கள், சான்றோர்கள், மத குருமார்கள், ஜோதிடர்கள்லாம் புதுமையான மந்திரங்களை உச்சரிக்கிறதோ அல்லது புதிய ஒரு மந்திரத்தை பலிதமாக்குறதுக்கு முயற்சி செய்யறது அல்லது சித்து வேலைகள் செய்யறது, யோகங்களை ஆக்டிவேட் பண்றது, இது எல்லாமே செஞ்சாங்க. போகர் கூட பழனியில் இருக்கும் நவபாசன சிலையை இந்த சந்திர கிரகண நாள்ல தான் செய்தார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த நாளை நீங்கள் தவற விடாதீர்கள். திருமண தடை எப்படி இருந்தாலும் நீக்கப்படும். நம்ம விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமையில வரும் பொழுது நம்ம வேலைக்கு போறவங்களா இருக்கலாம், தொழில் வியாபாரத்துல இருக்கவங்க அல்லது குடும்பத்துல யாராவது வேலைக்கு போறாங்க, அதனால வர முடியலன்னா இந்த நாள் விடுமுறை நாள்ல வர்றது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன்னா 18 வருஷத்துக்கு அப்புறம், அதுவும் விடுமுறை நாளான ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி திதியில வரும் பொழுது இதில் கலந்து கொள்ளும் பொழுது பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும். அப்ப இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது இன்னும் 2 விசேஷமான ஒரு ஃபார்முலாவை இங்க ஃபாலோ பண்றாங்க இந்த ஆலயத்துல. என்னன்னா, மகாலட்சுமி சூடிய மகாலட்சுமி மாலை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு அணிவிக்கப்பட்டு இந்த ஹோமம் நடக்கும். அப்ப கலத்திரக்காரகனான மகாலட்சுமியின் மாலை நம்ம கழுத்தில் விழும் வேலை நமக்கு கல்யாண மாலைன்னு சொல்லக்கூடிய திருமண மாலை, மணமாலை விரைவாக வருங்கிறது ஒரு ஐதீகம். இன்னொரு ஐதீகம் என்னன்னா, இங்க ஃபாலோ பண்றது அச்சதைன்னு சொல்லக்கூடிய மங்கள அரிசி உங்களுக்கு வழங்கப்படும். அப்ப மகாலட்சுமியின் ஆசீர்வாதம் கிடைக்குது. நமக்கு திருமணத்திற்கான மங்கள அரிசி அச்சதை லட்சுமியின் கையால் கிடைப்பதால் நமக்கு விரைவில் மங்களகாரியம் நடக்கும், திருமண தடை விலகும், திருமண உறவில் இருந்த சிக்கல், கணவன் மனைவியிலிருந்த கருத்து வேறுபாடு, பிரிந்த தம்பதியர் ஒன்று சேர்வது, உங்களோட விவாகரத்து வழக்கில் உங்களுக்கு சுமூகமான தீர்வு கிடைப்பது, 2வது திருமணம் மிகச் சிறப்பாக உங்களுக்கு அமைவது, நீங்கள் விரும்பிய விதத்தில் அமையும். அப்படிப்பட்ட வாய்ப்பு இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளும் பொழுது கிடைக்கும். இந்த ஆலயத்துல ஹோம குண்டத்தை சுத்தி குறிப்பிட்ட அளவுக்கு மட்டும்தான் ஆட்களை உட்கார வைக்கிறதுனால நீங்க முன்பதிவு பண்றது அவசியம். முன்பதிவு பண்ணும்போது எவ்வளவு நபர்கள் அவங்க லிமிட் வச்சிருக்காங்களோ அதோட முன்பதிவை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்ப இப்பவே ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு நீங்க இந்த ஹோமத்துக்கு முன்பதிவு பண்ணிட்டு வாங்க. ஏன்னா முன்பதிவு இல்லாதவர்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அங்க இடவசதி இல்லைன்னு ஏற்கனவே ஆலயம் நிர்வாகம் சார்பா நமக்கு சொல்லிட்டாங்க. இந்த ஆலயம் சேலம் மாவட்டம் தலைவாசல்ல இருக்கு. இன்னொரு விஷயம், நமக்கு கடன் தீரல, தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி இல்லை, சொத்துகளோ பதவியோ நமக்கு முறையாக கிடைக்கல, எங்களுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இந்த நாளில் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள மகாலட்சுமியின் ஆலயத்தில் தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்கள். பெரிய அளவிலான வெற்றி கிடைக்கும், கடன் தீரும். நீங்க ஏமாந்து யாருக்காவது பணம் கொடுத்து வரலைன்னா வரும். நீங்க ஏதாவது கிரிப்டோ கரன்சி, ஃபாரெக்ஸ் அப்படின்னு ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க, ஆனா அதுல அவங்க முதலீடு செய்யல, என்னை ஏமாத்திட்டாங்க, MLMல பண்ணிட்டாங்க, பிரைவேட் பினான்ஸ்ல நான் பணம் போட்டேன் அல்லது ஜாமீன் கேரண்டி போட்டேன், இன்னைக்கு நான் சிக்கல்ல இருக்கேன், ஃபேமிலிக்கே தெரியாமலாம் நான் உதவி செஞ்சேன், ஆனா இன்னைக்கு நான் பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே நிவாரணம் கிடைப்பதற்கும் கடவுளிடம் நீதி கேட்பதற்கும் இந்த நாளை பயன்படுத்தலாம். இந்த சந்திர கிரகண நாளில் செய்யும் இந்த சூட்சும வழிபாடு பெரிய அளவிலான வெற்றியை தரும். உங்களோட கஷ்டங்கள், கவலையை நீக்கும். தொழில் வியாபாரத்தில் மந்தமாருக்கு, வளர்ச்சி இல்லாதவர்களும் இந்த பௌர்ணமி தினத்தில் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வது உன்னதமான மாற்றத்தை உறுதியாக தரும்.
இந்த காலகட்டத்தை சரியாக பயன்படுத்துபவர்களுக்கு வெற்றி பெரிய அளவில் கிடைக்கும். நிரந்தரமான வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். அரசியல் கலைத்துறையில் பதவியை இழந்தவர்கள், வாய்ப்புகளை இழந்தவர்கள், அல்லது உங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய உரிமையை இழந்தவர்கள் யாராக இருந்தாலும் இந்த நாளில் மகாலட்சுமி ஆலயத்தில் 1 மணியிலிருந்து 2 மணிக்குள்ள தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்வதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஒரு வழிபாடு செய்யறோம், சிரமப்பட்டு செய்யறோம், அதை சரியான நேரத்துல செய்யணும். அதுதான் ரொம்ப அவசியம். இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னா லொகேஷன் வந்து எப்படி பஸ் பிடிச்சு வரணும்னா ஸ்கிரீன்ல தெரியற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்துல கலந்துக்கிறதுக்கு முன்பதிவு கட்டாயம். தேங்காய் தீபம் போட்டு உங்களோட கடன் நிவர்த்தி செய்வதற்கும், இழந்த புகழ், பெயரை, பதவியை பெறுவதற்கும், நீங்கள் வந்து தொழில் வியாபாரத்தில் வளருவதற்கும் எந்தவித முன்பதிவும் இல்லை. நீங்க நேரடியாக வந்து தேங்காய் தீபம் போட்டு வழிபாடு செய்யலாம். உங்களுக்கு நிரந்தரமான வெற்றியும் அருமையான திருமண வாழ்க்கையும் இந்த சந்திர கிரகண நாளிலும் பௌர்ணமி நாளிலும் செய்யும் இந்த பிரார்த்தனை உங்களுக்கு உடனடியாக பலனை தரட்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் கொடுத்துடுங்க. இந்த வீடியோவை நீங்க லைக் பண்ணும்போது நிறைய நபர்களுக்கு யூடியூப் போய் காமிக்கும். அதே போல நீங்க நேரடியாக நண்பர்கள், உறவுக்காரங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஃபேஸ்புக் குரூப், வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர், இன்ஸ்டாகிராம் போன்ற சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணணும்னாலும் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ஷேர் பட்டன் வழியாக ஷேர் பண்ணுங்க என்று கேட்டுக்கொண்டு இன்னொரு சந்தர்ப்பத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி. நன்றி, வணக்கம்.